இட்ஸ் டியூஸ்டே. லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, எப்பவுமே யோசிக்கிற டைமில் கருவாடு தான் செய்வேன். கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, ஃப்ரெஷ்ஷாக காய், கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் வந்துச்சு. அதனால சரி கொஞ்சம் காயெல்லாம் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் போட்டு இன்றைக்கி கருவாடு குழம்பு தான் வச்சுருந்தேன். கருவாடு மட்டும் எப்படியோ ஏமாத்திடுறாங்க. அங்கேருந்து வரும்போது 400 ரூபாய்க்கு நான் கருவாடு வாங்கிட்டு வந்தேன் தஞ்சாவூர்லேருந்து. பால் கருவாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது பால் கருவாடே கிடையாது. அந்த திருக்கு இருக்குள்ள, அதுவும் பால் திருக்கையும் கிடையாது. அது கருந்திருக்கு தெரியுமா, அந்த கருந்திருக்கு கருவாடை கொடுத்துட்டாங்க. செம்ம டென்ஷனாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு. ஃபஸ்ட்டு வந்த நாள் தொக்கு பண்ணி பார்த்தா வேகவே இல்லை. என்னடா வேகவே இல்லைன்னு அதுக்கப்புறம் அம்மாவை கேட்குறேன். அது திருக்கையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் குழம்பா தான் வச்சுட்டு இருக்கேன். யாரெல்லாம் என்ன மாதிரி கருவாடு வாங்கி ஏமாந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம திருக்க குழம்பு போகல, அந்த ஸ்டைலில் தான் கருவாடு குழம்பு வச்சுருந்தேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆம்லேட் போட்டிருந்தேன். ஆம்லேட்டோடு அந்த கருவாடு குழம்பு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காய் சேர்க்காமல் நான் எப்படி கருவாடு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.